குட் ஈவினிங் சார். நான் சரண்யா HDFC லைஃப்லேருந்து அசோசியேட் பிரான்ச் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ராயிங் காம்படிஷன் எங்களுடைய HDFC மூலியமாக தான் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு காம்படிஷன் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்கும் இன்சூரன்ஸுன்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம் கொரோனா, கோவிட்-19 பீரியட் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட். நிறைய பேருக்கு அப்பா இழந்தாங்க, அம்மா இழந்தாங்க, நிறைய பேர் நிறைய விஷயம் இருந்தாங்க. அப்போ இன்சூரன்ஸ்ன்றது கால் பண்ணுறாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கால் பண்ணி அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களை கண்டினியூஸாக கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு பயப்படுறதுல ட்ராயிங் காம்படிஷன் வச்சதுனால தான் அப்படி பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தேவை. ஜஸ்ட் அது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பார்ட்னராக இருக்காங்க, உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க. இப்போது உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகவும் 2 பேரும் உங்களை சூஸ் பண்ணி வந்துருக்காங்க. அவங்க ஹானர் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் வெல்கம் பண்ணலாமா? ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் கலைமாமணி சுரேஷ் பரவர், அசோசியேட் ப்ரொஃபஸர் கலைமாமணி மிஸ்டர் A. சுகுமாரன், செக்ரட்டரி ஐக்கியமேட். சரி பாருங்க, சரி பாருங்க சார். சரி பாருங்க. என்ன நாள் சொல்லு, கேட்கலாமா? ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் கேட்டுக்கலாமா? எல்லாருக்கும் 3 நாள் ஜாலியாக லீவில் இருக்காங்க, ஓகேவா? ஆனால் நம்ம பேரண்ட்டு முக்கியத்துவம் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய கிளாஸ் பண்ணலாம். எல்லா குழந்தைங்களும் என்கேஜா இப்போ ஒரு 2 மணி நேரம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம்னா ஃபோன் பார்க்காம இருக்காங்க இல்லையா? இதுதான் இன்னைய காலகட்டத்தில் நம்ம சக்ஸஸ். அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபோக்கஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது நம்மளுடைய குழந்தைகளோட ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது. வணக்கம் சொல்லாமே முதல்ல வந்து இந்த குழந்தைகளை ஊக்குவிக்கும் பெற்றோர்களுக்கு என்னோட வணக்கம், நன்றி. அது மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற HDFC லைஃப் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நான் இந்த காலத்தில் சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்க வந்து கவர்மெண்ட்டாக பெரியவங்களே அடிக்ட் ஆகிட்டாங்க மொபைல் ஃபோனு. இப்போ அது இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து இந்த மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். ப்ளஸ்ஸு பார்த்திங்களாக அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி கல்வி பயிற்சி கொடுக்குறாங்கள, ஓவியத்திலும் சரி, இசையிலும் சரி, நாட்டியத்திலும் இந்த மாதிரி எதாவது எக்ஸ்ட்ரா இது பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து அது கொடுக்குறாங்க. வசந்தத்துக்கு சொன்னாக்கா ஒரு 2 வருஷம் இருந்தால் பேச்சுலர் மாஸ்டர் பண்ணுறாங்க. அப்புறம் சின்சியராக படிக்கும்போது சின்சியர். அப்போ அது மாதிரி நல்ல ஒரு குரு இந்த குழந்தைங்க சொன்னாக்கா அதுதான் பெரிய வரும். அதனால் பேரண்ட்ஸ் வந்து சிரமம் பார்க்குறாங்க. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது இதை ஏதாவது இருக்கிற வேலையை மட்டும் கூட நீங்கள் எதுவும் வந்து நினைக்கிட்டால் இன்னும் நல்லா இருக்கும், ஓகேவா? அதனால் அதுதான் என்னுடைய இது. நான் உங்களுக்கு தெரியுமா, இந்த MFSM பிரபலவர் மருந்து போனவர் அவர் வந்து சொன்னார், அவரோட இன்ஸ்பிரேஷன் இருந்தால் அவர் வந்து கோடிக்கணக்கில் அவரோட பெயிண்டிங்ஸ் விட்டு போகுது இன்டர்நேஷ்னல் லெவலில். இப்போ அவர் ஒரு இதில் ஆர்டிக்கல் சொன்னார், படித்தது குழந்தைங்களோட ட்ராயிங் தான் அவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். ஏன்னா குழந்தையோட லைன்ஸு அதை யாரும் பண்ண முடியாது. அவங்க கற்பனைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. நம்ம வந்து நினச்சாங்க அவங்க வந்து வர மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஒரு டாபிக் சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய பண்ணுவாங்க. அப்போ அந்த லைன்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால குழந்தைங்களுக்கு
ஒரு வாய்ப்பு கொடுங்க. பேரண்ட்ஸ் அதுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. நன்றி. இன்று ஒரு உங்கள் பிள்ளைகளுடைய முக்கியமான ஒரு நாள். என்று எதுக்கு சொல்லியிருந்தால் அவர்கள் இன்று பாராட்டு பெற இருக்கிறார்கள். அது யார் மூலமாக பாராட்டு பெற இருக்கிறாங்கன்னா HDFC நிறுவனத்தார் மூலமாக அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த செயல் இந்த வசந்தன் காவியா நடத்துகின்ற இந்த ஓவியப்பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு பொக்கிஷம். அவர்கள் மட்டும் இந்த பாராட்டும், இந்த பெருமையும், இந்த சான்றிதழ்களும், இந்த நினைவு பரிசுகளும் வழங்கப்பட இருக்கிறது. அனைவருமே சிறு பிள்ளைகள் தான், மிக மிக சிறு பிள்ளைகள் தான். ஆனால் இவங்களால் கொண்டுட்டு வந்துருக்கீங்க. ஒரு கல்வி நிறுவனத்தில் கொண்டு போய் சேர்த்து அவங்க கலை பயிலணும்னு சொல்லிட்டு ஒரு வேலை செஞ்சு அவங்க வளர்ந்துருக்காங்க. இவங்க வெவ்வேறு பள்ளிகளை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. ஆனால் வசந்தன் கலைப்பள்ளி மட்டும் ஒரு இடத்துல இவங்க வெவ்வேறு பள்ளிகள் இணைக்கப்பட்டிருக்கு. மேடம் சொன்னாங்க, குட் ஈவினிங் சொன்னாங்க, அந்த பிள்ளைங்க சொல்லலாங்க. இது ஒரு பண்பு. இந்த மாதிரி இடங்கள் இருக்காங்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கணுன்றது இனிமேட்டு கற்றுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் மட்டும் கற்றுக்கல, வெளியே போகும்போது வரும்போது என்ன செய்யணும், ஏது செய்யணுன்றத இப்போ செய்யணும், எப்படி இருந்தது, எல்லாம் பண்ணுறதுன்றது அந்த அருமை பெருமைகள்லாம் எடுத்து சொல்லும்போது தான் இவங்க அழகாக நல்லா ஒரு எதிர்காலத்தில் ஒரு கற்பக விருட்சமாக வருவாங்க. கற்பக விருட்சம்னா ஜெனரலாக சொல்லுவாங்க. அவங்க கலைத்துறையிலையோ, எழுத்துத்துறையிலையோ, கல்வியிலையோ, சயின்ஸ்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த மடைமாற்றம்லாம் அவங்க நல்லா வளர்ப்பாங்க. அதுக்கான ஒரு பாராட்டு பெறுகிற நாள் தான். அது எதுனா வசந்தன் நடைபெறுகின்ற கலைப்பள்ளி மூலமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவர் ஒரு நல்ல குரு. அவர் நல்ல குரு, எனக்கு ஒரு மாணவர். அதனால் நான் பெருமைப்பட்டுக்கிறேன். சார் சொன்னாங்க அவரோட மாணவர் சொல்லிட்டு, சாரோட மாணவர் நான். எப்படின்னாக்கா அந்த வழித்தோன்றல் எப்படி எங்கே அந்த நீர் பாயுதுன்றது தான். எங்களுக்கு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பயிற்சிக்கும் போது நாங்கள் பாரதியார் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட முதல் பேட்ச் 88கள் அப்போ பணிபுரிஞ்சு இவங்க கையிலேருந்து பயிற்சி பெற்று பிறகு நாங்கள் ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் பயிலும்போது ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் வசந்தன் என்னோட படிச்சிருந்தார். அங்கே படிச்சிருந்து அங்கே நல்லா தேர்ச்சி பட்டதுனால அவர் கலை கல்லூரிக்கு போய் சேர்ந்தனால மறுபடியும் எங்களோட மூத்த ஆசான்களை சேர ஆரம்பித்தார். அப்படி படிக்கிற காலத்திலே நல்ல எம்என் பாஸ் இருந்தார். காவியாவும் அவங்க தேசிய அளவில் பங்கு பெற்ற ஒரு ஓவியர், நல்லா பிரசித்தி பெற்ற. அவரோட கலை வண்ணங்கள் ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது, அபரிதமானது. நுணுக்கமானதுன்றது அபரிதமானது, பாராட்டுறது. இவர் பாண்டிச்சேரி கட்சி ஒரு பொக்கிஷமாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா திறமையோட இருக்கிற ஒருத்தர் ஒரு வகையான திறமையில் இருப்பாங்க. வசந்தன் ஒரு அதீத திறமையான கொண்டவர். அவர்கிட்ட படிக்கிற குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவாங்க. புரியுதுங்களா? அந்த வெற்றி வாய்ப்போட இவங்க இன்னும் பல ஓவிய போட்டிகள்லாம் கலந்துருக்கோம். அத்தனை ஓவிய போட்டிகளும் நீங்கள் அழைச்சிட்டு போகணும். இந்த பிள்ளைகளை யார் அழைச்சிட்டு போவாங்க? பேரண்ட் தான். நீங்கள் அடுத்தடுத்து வேறு எங்கெல்லாம் காம்படிஷனாக நடக்குதோ அந்த இடத்துல போய் ஒரு நாளோ 6 நாளோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ உங்களுக்காக செலவிடுற நேரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு போகாதுன்றதை நிச்சயமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு இந்த சொன்ன மாதிரி அவங்க சொல்லும்போது நிதி ஆதாரங்கள் எதிர்காலம் என்ன தேவைன்றதோ இந்த சின்ன பிள்ளைங்க என்ன தெரியும்னு சொல்கிறத விட கொஞ்சம் அதையை ஊட்டி வளர்க்குற மாதிரி எடுத்து சொல்லணும். பணத்தினுடைய அறிவுனா எதிர்காலத்துக்கு நம்மளாம் போது சிறு சேமிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி நல்லா அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால நிதி ஆதாரங்களை நம்ம எப்படி விரட்டலாம், எப்படி போகலாம், எப்படி சேமிக்கலாம், எந்தெந்த நிறுவனங்களோட எங்கெங்க பங்கு பெறலாம், நம்ம எப்படி எதிர்காலத்தில் ஒரு நல்ல வளமோட வாழறதுக்கான விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த விதத்தில் இந்த பெற்றோருக்கு உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். இந்த மாணவர்களுக்கு பாராட்டுதல் தெரிவிக்கும். இந்த சார் பாராட்டுதல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மேடம்க்கு ரொம்ப இது போன்ற நிகழ்வுகளில் பல மாணவர்கள் கண்டிப்பாக பண்ணுவாங்க. மாணவர்களும் வளர்ச்சி அடையாளர்கள். உங்களோட நிதி நிறுவனமும் நல்லா இருக்கிற அதுமாதிரி வசந்தனோட கலைகள் காவியர்கள் சேர்ந்து நடத்துகிற கலைப்பள்ளி நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை கேட்டு நெக்ஸ்ட் வரும்போது நானே ஒரு வாட்டி காம்படிஷன் வைப்பேன். அப்போ எல்லாரும் ஃபஸ்ட் பேசலாம். சரியா? ஓகேவா? நேம் இஸ் நான் படிப்பாங்க, ஒருத்தர் வாங்க, பேரண்டோட வாங்க. சரிங்களா? புதுச்சேரியில் வசந்த் நுண்கலை அகாடமி ஓவியப் போட்டியில் சிறந்த மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இன்று ஆகஸ்ட் 16, 2025 மாலை 4 மணி அளவில் வசந்த் நுண்கலை அகாடமியின் ஓவியம் பயிலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஓவியப் போட்டி நடைபெற்றது.
புதுச்சேரி செயின்ட் தெரேஸ் வீதியில் அமைந்துள்ள வண்ண அருவி ஆர்ட் கேலரியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவர்கள் தங்களின் கற்பனையை ஓவியமாக தீட்டினர். சிறந்த ஓவியத்திற்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக கலைமாமணி சுரேஷ் அவர்கள், நுண்கலை பேராசிரியர் மற்றும் கலைமாமணி சுகுமாரன் அவர்கள், நுண்கலை ஆசிரியர்கள் ஆகியோர் இணைந்து மாணவர்களை வாழ்த்தி பாராட்டி ஓவியத்தின் முக்கியத்துவத்தையும் பெற்றோர்களிடம் கலந்துரையாடினர். நிகழ்ச்சி நிறைவில் ஓவிய ஆசிரியர் காவ்யா நன்றி கூறினார் மற்றும் அகாடமி நிர்வாகி தேசிய ஓவியர் வி வசந்த் அவர்கள் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நன்றி கூறினார் மற்றும் கேலரி நிர்வாகி ராஜேஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. Thank you, sir. Gauri Shankar. Thank you. Sir. எப்படி வசந்தன் தேசிய அளவோட ஒரு பிரசித்தி பெற்ற ஓவியரும் அதேமாரி எப்படி ஆசான் அவர்களும் ஆசிரியர்களும் அவர்கள் தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு ஓவியர். டீச்சர்ஸ் டே காம்படிஷன் அது 89 தேசிய அளவில் நடைபெற்ற ஆசிரியர்களுக்கான அதில் ஒரு போஸ்டர் மேக்கிங் காம்படிஷன். அதில் வந்து ப்ரைஸ் வாங்கினாங்க. அப்போது இருந்த மத்திய கல்வித்துறை அமைச்சர்களால் தேசிய விருது வாங்கினாங்க. இவருக்கு மட்டுமல்ல, இவருடைய சகோதரர்களோட அண்ணன் அவர்கள் அவரும் எனக்கு ஆசிரியராக இருந்தாங்க. ஆசிரியர் தினத்தன்றைக்கு நடந்த போஸ்டர் காம்படிஷனில் வின் பண்ணி புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்து, பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு பெருமை சேர்த்து, அவருக்கும் பெருமை சேர்த்து, அவங்க படிக்கிற மாணவர்களுக்கும் வழிவகை சேர்த்து. எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, இந்த வழி தோன்றல் எப்படி வந்திருக்குதுன்றது தான் எதுக்கு முத்திரை. அதேமாதிரி உங்கள் குழந்தைங்க எதிர்காலத்தில் அவங்களுக்கான ஒரு முத்திரை பதிக்கிறதுக்கான நேர காலம் வரும். அதுக்கு இந்த வயசு தான் இருக்கணும், இந்த வயசுலையும் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குது. Thank you, sir. ப்ளஸ் எக்ஸ்பெஷலி நான் சுரேஷ் சார் ப்ளஸ் சும்பாரன் சார் பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக வந்து அவங்க தான் எனக்கு 2 பேருமே ரோல் மாடல் தான். ஸோ இது மூலிமா தான் நான் வந்து இந்த அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக ஜஸ்ட்டு ஒரு பாண்டிச்சேரியில் இருக்குன்னு காரணம் வந்து 2 பேருமே தான். ஸோ அவங்களோட என்னோட மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சும்பாரன் சாராக இருக்கட்டும், சுரேஷ் சாராக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அது அந்த விஷயங்கள் வந்து சார் சொன்னாங்க இல்லையா, அது ஒரு குரூப் மாதிரி அப்படியே சர்க்கிள் நிறைய வரணும்னு சொன்னாங்க இல்லையா, உண்மைக்கு அது ரொம்ப தான். சம்திங் இது காட் பிளெஸிங்கானு தெரியல, சம்திங் அது அதுதான். அதனால் வந்து சார் மிகவும் வந்து ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ டு ஆல். ஸோ அவங்க மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். அப்படியே இருங்க.